வாளறிவன் ஜோதிட களஞ்சியம் நேயர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்று நாம் பார்ப்பது மகர ராசிக்கு இந்த 2026 புத்தாண்டு என்ன பலனை கொடுக்கும் என்று. இங்கு ராசிக்கு 2 ராகு நிற்பது, ராசியின் அதிபதியே 3 மறைந்திருப்பதும் நல்ல பலன் இல்லை என்றாலும், அங்கு குரு 9ஆம் பார்வையாக ராகுவை பார்ப்பதனால் ராகு ராசிக்கு 2 சஞ்சரிக்கும் காலத்தில் மிகப்பெரிய கெடுபலன்கள் இல்லை. அதே நேரத்தில் வருகின்ற ஜூன் மாதத்தில் குரு ராசிக்கு 7 பயிற்சியாகி 3 இருக்கும் சனியை பார்ப்பதாலும் ராசியையும் பார்ப்பதாலும் அடுத்த 6 மாதங்களுக்கு, அதாவது இந்த 2026 முழுமைக்கும் ஜாதகருக்கு இந்த சனியும் ராகும் பெரிய அளவில் கெடுபலன்களை செய்யாது. கடந்த மார்ச் மாதம்தான் உங்களுக்கு 7.5 சனி முடிந்தது. 2018 மிக கடுமையான 7.5 சனி அனுபவித்து வந்தீர்கள். இப்பொழுது நல்ல பலன்களை அனுபவிக்க காத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் இந்த வருடம் டிசம்பர் மாதம் குரு பயிற்சியும் ராகு பயிற்சியும் தொடர்ந்து ராகு ஜென்மத்தில் இறங்குவதால் அந்த காலங்களில் 2027 ஜாதகருக்கு உணவு வகையில் மிகுந்த கட்டுப்பாடு தேவை. ஏனென்றால் ராகு ஜென்மத்தில் இறங்குவதால் அதிகமாக உணவு எடுத்துக்கொள்ள நேரிடும். மாவுச்சத்து, கொழுப்புச்சத்து போன்ற உணவுகளை தவிர்ப்பது நல்லது. அதற்காக இப்பொழுதிருந்தே பயிற்சி செய்து கொள்ளும். 40 வயதை கடந்தவர்கள் கண்டிப்பாக நிச்சயமாக உணவு கட்டுப்பாடு, உறக்கம், ஓய்வு, நடைபயிற்சி எடுத்துக்கொள்வது அடுத்து வரக்கூடிய ராகு ஜென்மத்தில் சஞ்சரிக்கும் காலத்தில் உங்கள் நலனை அதிகமாக பேணி பாதுகாக்கும். நன்றி, வணக்கம்.